உங்களுடைய அரசியல் மூலியமா இந்த மக்களை கவர பாருங்க. அதை விட்டுட்டு இந்த உருளம்பட்ட மக்களை ஏமாளி நினைச்சுக்காதீங்க. உங்களுடைய நீங்க யாரு, நான் வந்த பிறகு இந்த ஊர் எப்படி இருக்குது, இந்த ஊர்ல என்னென்ன பணிகள் நடக்குது, எப்படி இந்த ஊர் அமைதியா இருக்குது என்றதெல்லாம் மக்களுக்கு தெரியும். நீங்க இதை ஒரு கலவர பூமியா மாத்தத்தை முயற்சி பண்றதை கை விட்டுட்டு உங்களுடைய சொந்த வேலையை பாருங்க. நீங்க பினாமியை வச்சு நீங்க அரசியல் பண்ணாதீங்க. நீங்க இங்க இருந்து புறமுழிட்டு போனீங்களா, அங்க போய் உங்க மக்கள் பணியை பாருங்க. அதை விட்டுட்டு இங்க பினாமியை வச்சு அந்த பினாமின்னா இந்த வட்டிக்கு பணம் கொடுத்து கொள்ளையடிச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா மரமடி சாலையில அரசாங்க சொத்தை அபகரிச்சு வச்சுக்கிறீங்க. நீங்க இந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னாக்கா அரசியல் ஆதாயம் தேடுறதுக்கு என்ன என்கிட்ட இருந்து புறமுதுகிட்டு ஓடி மற்ற தொகுதிகளில் போய் இருந்துக்கினேன் அவருக்கு பினாமியா செயல்படுறவங்கள இதுல இந்த சம்பவத்தின் மூலம் அடையாளம் காட்டப்பட்டுச்சு. ஏன் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு அந்த சமூக வலைதள பதிவுல அவருடைய பினாமிக்கு சம்பந்தமான ஆளுங்க தான் இதெல்லாம் பரப்புறாங்க. உங்களுக்கு தெரியும் அந்த வாய்ஸ் ஒண்ணு, மற்றபடி அந்த சம்பவத்தை திருச்சி எப்படிலாம் சமூக வலைதளத்துல பண்ணாங்கன்றது. இப்படி ஒரு கீழ்த்தரமான அரசியல அவங்க சேர்த்து விளம்பர அரசியல் எங்க போனாலும் பாத்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு என் தொகுதியில பல பணிகள் நடக்குது. அது என்னுடைய முயற்சியால நடக்கிற பணிகள். ஒரு கழிவுநீர் பாதாள சாக்கடை திட்டமாகட்டும், ரோடு போறதாகட்டும், ஒரு மின் கேபிள் டிரான்ஸ்பார்மர் வைக்கிறதாகட்டும், இல்ல எந்த ஒரு மக்கள் பணி நாங்க ஒரு மரம் காத்துல விழுந்தாலும் அதெல்லாம் நம்ம முயற்சி பண்ணி உடனே அப்புறப்படுத்திருக்கோம். இதெல்லாம் போயிட்டு அங்க நின்று ஒரு போட்டோ எடுத்து இவர்களால் தான் அந்த பணி நடக்குது அங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான விளம்பரத்தை பண்ணிக்கின்னு இவங்க அரசியல் பண்ண. ஆனா இவங்களால என்னுடைய சேவைக்கு மீறி அவங்களால பண்ண முடியலன்னு ஒரு காரணத்தால இப்படிப்பட்ட ஈசைகளில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிரசன உண்மை. அவர்களோட பேரோட கூட நான் சொல்ல முடியும். அந்த சமூக வலைதளத்துல பாத்தீங்கன்னாக்கா இல்ல ஒரு 3-4 பேரு என்னுடைய அரசியல் எழுதிக்கிட்ட இருக்கிற ஆளுங்க, இந்த குருன்றவரு, அந்த அகிலன்ற ஆளு, அப்புறம் ராஜேஷ் என்ற ஒருத்தருடைய அவரு, அப்புறம் இன்னொரு 4 பேர். எப்ப பார்த்தாலும் இவங்க என்னன்னா ஒரு தவறான தகவலை இந்த சமூக வலைதளத்தில் பரப்புறது இவங்களுடைய தொழிலா இருக்குது. அதனால இவர்களுக்கு நான் எச்சரிக்கையாக சொல்வது என்னன்னாக்கா, உங்களுடைய அரசியல் மூலியமா இந்த மக்களை கவர பாருங்க. அதை விட்டுட்டு இந்த உருளம்பட்ட மக்களை ஏமாளி நினைச்சுக்காதீங்க. உங்களுடைய நீங்க யாரு, நான் வந்த பிறகு இந்த ஊர் எப்படி இருக்குது, இந்த ஊர்ல என்னென்ன பணிகள் நடக்குது, எப்படி இந்த ஊர் அமைதியா இருக்குது என்றதெல்லாம் மக்களுக்கு தெரியும். நீங்க இதை ஒரு கலவர பூமியா மாத்தத்தை முயற்சி பண்றதை கை விட்டுட்டு உங்களுடைய சொந்த வேலையை பாருங்க. நீங்க பினாமியை வச்சு நீங்க அரசியல் பண்ணாதீங்க. நீங்க இங்க இருந்து புறமுழிட்டு போனீங்களா, அங்க போய் உங்க மக்கள் பணியை பாருங்க. அதை விட்டுட்டு இங்க பினாமியை வச்சு அந்த பினாமின்னா இந்த வட்டிக்கு பணம் கொடுத்து கொள்ளையடிச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா மரமடி சாலையில அரசாங்க சொத்தை அபகரிச்சு வச்சுக்கிறீங்க. நீங்க மக்களுக்கிட்ட எப்படி ஈடுபடுவீங்கன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இப்படிப்பட்ட கீழ்த்தரமான அரசியலுக்கு நீங்க புள்ளாட்சி போடாதீங்க. இவங்க இன்னைக்கு போறதுனால தான் இன்னைக்கு நிறைய சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருது. இதை அவங்கள கவனிச்சு சொல்லணும். இந்த அரசியல் எதிரியா இருக்கிறவங்க முதல்ல நேருக்கு நேரம் பாருங்க. இந்த அப்பாவிங்கெல்லாம் விட்டுட்டு அவங்கள போய் பலிகடை ஆக்கிடாதீங்க. அவங்களாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் அவங்களையும் உங்ககிட்ட அறிமுகப்படுத்துறேன். அவங்களாம் எப்படி இந்த சம்பவத்துல ஈடுபட்டாங்கிறது பாவம் அவங்களே தெரியல. அவங்கள தூண்டி விட்டதுனால தான் இப்படிப்பட்ட நிலைமை வந்துக்குது. இதையும் நான் வன்மையா கண்டிக்கிறேன். நான் மட்டும் அன்னைக்கு சரியான நேரத்துக்கு என் மகன் வீட்டுக்கு போகலன்னாக்கா இன்னைக்கு அந்த பழியெல்லாம் எனக்கு சேர்ந்துருக்கும். ஏன்னா அன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துக்கு மத்தியில அந்த கும்பல் மாட்டிக்கினாங்க. அப்புறம் நான் என்னுடைய கூட இருந்தவங்களையோ சரி அந்த அக்கம் பக்கத்துல நான் அடிச்சு விரட்டி இவங்களை காவது பண்ணி கொஞ்சம் பேரை அனுப்பிச்சு விட்டுட்டு ஏன்னா அந்த சம்பவத்துக்கு யாராவது காரணமா இருக்குதா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோசம் அவங்கள என்னுடைய பாதுகாப்புல வச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு காவலர் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ எல்லாம் வந்த பிறகு ஒப்படைச்சு அனுப்பிச்சேன். இதான் நடந்த நிதர்சனமான செய்தி.